ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு டெரரான ஒரு கேம், ஒரு பேயை வச்சு ஒரு கேம் வந்து விளையாட போகிறோம். இதுல நான் ஸ்மூத்னிங் பண்ணிருக்கேன், அதனால முடியெல்லாம் குச்சி குச்சியா நிக்குது. இல்ல அதனால 2 நாளைக்கு கிளிப்பு போடக்கூடாது. போட்டா அதே மாதிரி இம்ப்ரெஷன் ஆயிட்டு இப்போ இப்படி போடும்போது பெண்ட் ஆகுதுன்னா அப்ப இதே மாதிரி இந்த முடிவு பெண்ட் ஆயிடும். இப்படி நேரம் 2 நாளா பேய் கூட தான் கூட விடாத்துற கைஸ். நான் பண்ணதே நேத்து நைட்டு தான். இன்னும் 2 நாளா? அடுத்து வர்ற 2 நாள். சரி, இப்ப இந்த முட்டையை என் கையில கொடுத்து உட்கார வச்சிருக்க, இத்தனை ஐட்டத்தை எடுத்து வச்சிருக்க. இந்த பாட்டிலுக்குள்ள வந்து முட்டையை போட்டு அமுக்கணும், உள்ள போக வைக்கணும். முட்டை வந்து இந்த பாட்டிலுக்குள்ள போகணும். இது 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 உடைஞ்சு எப்படியோ உடைய கூடாது, அப்படியே முழுசா உள்ள போகணும். இப்படி போட்டுட்டா போடு அமுக்கலாம்ல? அமுக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் இருக்குது, இந்த பேஸ்ட், சோப்பு, வினிகர். முட்டை இதோட இவ்வளவு பெருசு இருக்கு, இது எப்படி போகும்? உள்ள போக வைக்கணும், அதான் சேலஞ்ச். என்ன வேணா யூஸ் ஷாம்பு அதான் இந்த டேபிள்ல இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குண்டான்ல என்ன இருக்குன்னா அந்த முட்டை வேக வச்ச தண்ணி இருக்குது. இது இப்படி ஊற்றினா நிறையா போயிடும், இன்னும் கொஞ்சமாக தான் ஊற்றணும். நல்லா டாஸ் பண்ணி. என்னடி தாளிக்கிறீங்க முட்டையை? தேங்காய் முட்டை உங்களுக்கு தெரியுமா? தேங்காய் முட்டை முட்டையை உடச்சுன்னா அவுட்டு. சரி, இந்த சேலஞ்சை ஜெயிச்சா என்ன கொடுக்கலாம்? இந்த சேலஞ்சில் ஜெயிச்சிட்ட அப்படின்னா ஐயோ கிராக் ஆகும் போலயே ஒரு 2000 கொடுத்துடலாம். ஜெயிச்சா அவனும் கைஸ் நம்ம இந்த சேலஞ்சில். லாஸ்ட் டைம் ஏமாத்திட்டான். முடியும் இப்போ போக மாட்டேங்குது. ஓகே, அதை கணக்கு ஷாம்பு போடுவோம், அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொலான்னு இருக்கும். இருக்காடி ஷாம்பு வருது. போது இது எப்படி டைக்கிப்போம்? முட்டை பாவம்ல. நான் பார்க்க வேண்டிய அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. முட்டையை கழுவி கொண்டு வந்து வச்சிரு ஒழுங்கா. முட்டை சாப்பிட முடியாது. நீ டைக்கிப்பா போக மாட்டேங்குது. டைக்கிப்பா இந்த வினிகர் இருக்கு பாரு. வினிகர் எப்படி போகும்? கெமிக்கல் எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணடி. கெமிக்கலா? வினிகரை போட்டு கழுவி. சரி, நான் என்னால போட முடியலன்னா அப்போ உன்னாலே போட முடியாது. அப்ப நான் போட்டேன்னு எனக்கு என்ன தருவேன்? ஒன்றும் தர மாட்டேன். உன்னாலே போட முடியலன்னா நீ எனக்கு 2000 கொடுத்துடணும். ஓடி போய். சரி, ஓகே. என்னால் போட முடியலன்னா நான் உங்களுக்கு 2000 கொடுத்துறேன். ஓகே, இதை கொஞ்சம் உடச்சி ஊற்று, கையை பாரு. இது என்னன்னா இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாளாக இருக்கு. இந்த ரெடி இது மவுத் வாஷ். மவுத் வாஷ் இல்லை, அது வந்து வலுவலுன்னு இருக்காது, அதனால அது வச்சிரு. அது ரிஜெக்டட் மவுத் வாஷ் தான் இது. யூஸ் பண்ணவே இல்லை, சும்மா வாங்கணும். நீ வாங்கின ஹிஸ்டரி எல்லாம் அவங்க கேட்டாங்களா? அடுத்து எடுத்து ஊத்து மேன். என்ன மேன் வேணும் உனக்கு? சொல்லு மேன். பேஸ்ட் ஏடி ஊத்து. இது ஷாம்புவே போட்டு ஒன்றும் ஆகலை. நான் நிறைய லூப்ரிகேட் பண்ண போறேன் அதையே. இது என்ன வேற மாதிரி இருக்கு பார்த்தா. அந்த முட்டை பாவுடி, அதுக்குள்ள இருக்கிற கோழி குஞ்சு அதை விட பாவுடி. அது போயிருக்கும் கை. கொஞ்சம் தண்ணி வேற முட்டையில உயிரோட வந்து தண்ணி ஊத்திக்கலாமா? இதுல வேற தண்ணி ஊத்திக்கலாமா? ஊத்திக்க தண்ணி வேணுமா? இது ஒரு சுடு தண்ணியில ஒரு முக்கி கொடுங்க. டக்குன்னு எடுத்து கொடுங்க. போதுமா? ஐயோ, சுடுது. இப்போ நம்ம நல்லா லூப்ரிகேட் பண்ணிட்டோம். பார்த்தாலே தெரியுதா? முட்டை அப்படியே கையிலேருந்து எங்க வர மாட்டேங்குது. இப்படி வச்சாதான் வரும், இப்படி வச்சாதான். எப்படி இங்க பாருங்க. இவ்வளோ கையை விடுவாளாமா, முட்டை கீழே விழுவாமா? அது வலிக்குதா விழுகுது? ஏன்டி மனசாட்சியோட போய் சொல்லி வலிக்குதா விழுகுது? முட்டைக்கு நடி பல்லு வலிக்கி விடுறியா? 2000 ரூபாடி. இருடா, நான் முட்டை கிராக் ஆக கூட. பேய் சேலஞ்சுன்னு வைக்கலாமா? இதை அப்படிதான் இருக்குது. ஐயோ, அப்படிலாம் பார்க்காத. நைட்லலாம் ஐயா வெளியே போயிடாத கட்டிப்பா. வினிகர் கொஞ்சம் ஊற்று. வினிகர் ஊற்றி ஏதாவது கெமிக்கல் ஆகி உன் கையெல்லாம் பொல்லி போயிட போகுதுடி. வினிகர் போட்டா பக்கம் வருமா? என்ன ஒன்று வரண்டா. என்னடா போக மாட்டேங்குது? பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? முட்டைன்னு அமுங்குது. குழியாகுதா வினிகர் ஊற்றுனா? இல்லையா, கப்படிக்குது கைஸ் வினிகர். கையை கொஞ்சம் பாடுங்க. கை கழுவிக்க. மூண்டு படு. மூண்டு படுவா.
நீ மூண்டு பாடு மேம். நீ வந்து பாரு, அப்படியே மூஞ்சி வச்சுக்கோ. இது மேலே கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து ஊற்றுங்க, லைட்டாக ஊற்றுங்க. இருங்க இருங்க, இந்த டேபிள் எதுவும் ஆகிட போகுது கைஸ். இப்படிப்பட்ட 2000 ரூபாயும் எனக்கு தேவையில்ல. இப்படி ஒரு மானங்கெட்ட போக எனக்கு. கண்ணை முடிக்குவேன், அப்போ தான் நான் போடுவேன். பால் இந்த இந்த இடத்துல லூப்ரிகேட் பண்ணணும் கொஞ்சம். ஷாம்பு அடுப்பில் கொண்டு போய் வச்சிடலாமா? ஷாம்பு அங்கே தான் இருக்குது உன் சைடு. என்ன வரமாட்டேங்குது? அசிங்க முடிச்ச சேலஞ்சாக இருக்கு இது. ஆனால் இதுக்கு நான் சிறப்பாக ஒன்று யோசிச்சுட்டு வந்து உன்னை செய்வேன். இந்த முடியை பார்த்து மட்டும் நீங்கள் பயப்படாதீங்க. நான் அடுத்து ஒரு 2 வீடியோவில் இப்படி தான் வருவேன். அதுக்கப்புறம் நான் சரி பண்ணிடுறேன். அடுத்து வேற ஒரு சேலஞ்ச் யோசிச்சுட்டு வந்து நான் ஒன்று செய்யலைன்னு வச்சுக்கோவேன். நீ முதல்ல இதை முடி, அப்புறம் அடுத்த சேலஞ்ச் யோசிப்பியா? இதெல்லாம் நல்லா லூப்ரிகேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோவேன். போயிடு. எனக்கு ரொம்ப கப்படியுது இந்த வினீகர் பையன். நான் கிவ் அப் பண்ணுறேன். சரி போய் கை கழுவிட்டோ. இல்லை நீ போட்டு காட்டு, அப்போ தான் நான் நகருவேன். நான் போட்டு வைக்கிறேன், நீ போ. நீ அடியை உடச்சி விட்டு உள்ளே போடணும். ஐயோ கிசுக்கு எல்லாம் நான் அடைச்சி வச்சிருக்கீங்க. அடி ஐயோ கை என்ன எரியுது. சரி ஓகே ஓகே, உள்ளங்கையில் வைங்க. எதை முட்டையை வேணாம், நான் அங்கேயே உன் கைக்கு அந்த இடம் பரவாயில்ல. கழுவுறீங்களா பாட்டில் கழுவிட்டு எதுக்குங்க போடுறீங்க? நிறையா வந்துடுங்க. இப்போ நீங்கள் உள்ளே போட்டு காட்டலன்னா காசு எனக்கு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லைல்ல. இது சுடு தண்ணி தான், பாருங்க. மாயமில்லை மந்திரமில்லை. சுடுதண்ணி உள்ள ஊற்றி எப்படி போதும்? இப்படி போட்டுனா எப்படி போகும்? மாயமில்லை மந்திரமில்லை, தண்ணி தான், பச்சை தண்ணி தான். கண்டிப்பாக நம்மளுக்கு தான் 2000 ரூபா. இந்த நுரை வந்திருக்கிறது இந்த பைக்குள்ளே பார்த்த வேலையினால, இந்த ஷாம்புனால. மாயமில்லை மந்திரமில்லை, என்ன நடக்குது பாருங்க. எப்போ இப்படி மட்டும் இப்போ மட்டும் இது உள்ளே போகுது? இதுக்கு மேலே போகல. காசு எனக்கு தான். வெயிட் கரோ. போகுதுடா, போகுதுங்க. நம்மளுக்கு தான் இன்னைக்கு 2000 ரூபா. ஒழுங்கா 2000 ரூபா கொடுத்துட்றீங்க. நான் எப்போ சொன்னேன்? 2000 ரூபா கொடுக்கணும் நீ, இல்லைன்னா சரி 3000 ரூபா கொடுத்துருவோம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஐயோ முட்டை உடையுது. 2000 ரூபா நம்மளுக்கு தான். 2000 ரூபா நம்மளுக்கு தான். வேணாம் 2000 ரூபா நம்மளுக்கு தான். முட்டை உடையுது. 2000 நம்மளுக்கு. ஐயோ என்ன ஒரு ஆனந்தம். ஐயோ உள்ள போகுதுரியா? நான் போயிட்டு தான் இருக்குது. உடையாம உள்ள போகணுங்கிறது கண்டிஷன். அப்படின்னா நானும் இப்படி அடிச்சு இறக்கிருப்பேன். உடையாம போயிருச்சுன்னா வச்சுக்கோ, உனக்கு இருக்கு. போகுது முட்டை போகுது. ஐயோ உடஞ்சிருச்சு. என்ன பொழந்துருச்சு? இந்த பக்கம் பாரு, வாயை விரிச்சுக்கிட்டு இருக்குது. சரி 2000 ரூபா கொடுங்க. முட்டை உரிச்சதுல ஒரு பிரச்சனை இருக்குது. ஆமாம், யாருக்கா 10 நிமிஷம் முட்டை வேக போடணும்னு தெரிஞ்சுன்னா கம்மலில் சொல்லுங்கள். முட்டை 3வது முட்டை இது. வேக போட்டு உரிக்கும் போது எல்லாம் உரிச்சு வந்துடுது. இது கொஞ்சம் பரவாயில்லாம வந்துச்சு, ஆனாலும் சொதப்பிடுச்சு. சரி 2000 ரூபா கொடு. நான் இங்கே இருக்கேன் மேன். 2000. இது எனக்கே பல்பா வந்து முடியும் நினைக்கலையா? இதில் என்னன்னா ஒரு வேக்கம் மாதிரி இருக்குது, அது அப்படியே உள்ளே இழுக்குது முட்டையை. போயிடுச்சு கைஸ். என்ன கைஸ்? பிஞ்சு விழுந்துருச்சு. இப்படி போடுறக்கு நான் இதை போட்டிருக்க மாட்டானா? கொஞ்சம் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்கலாம். இது சாய் கிங்ஸ் ப்ரொமோஷன் கிடையாது. நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு பெரிய யூடியூபர் கிடையாது. அவன் செருப்பால் அடிப்பான் நாங்கள் ப்ரொமோஷன் சொன்னோம்னா. இது ஒரு டைம் இவர் வாங்கி குடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த பாட்டில். இப்படி முட்டையை நான் போட மாட்டேனான்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நீ போட்டுருந்தா தான் உனக்கு 2000 ரூபா. கித்னா ஹே யூ தோ நீ போடல. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? நான் போட்டேன்னா நீ எனக்கு 2000 ரூபா தரணும் நீங்க. ஏய் ஆமா நீங்க போடல. நான் போட்டேன். அங்க பாரு முட்டை பாரு, ஒரு துளி இங்கே வெளியே சிந்தி இருக்குதா பாரு, எல்லாம் உள்ளதா நிக்குது. அதனால நான் போட்டேன். நானும் இப்போ எடுத்துட்டு வந்து நீ என்னதான் முக்கினாலும் உள்ள போலையே. அதனால ஈக்குவல் டு கணக்குப்படி பார்த்தோம்னா நான் தான் ஜெயிச்சிட்டேன். அதனால் இந்த சேலஞ்சை இதோட முடிச்சுக்கலாம்.
அதே மாதிரி என் சேனலை பொண்ணுங்க யாராவது பார்ப்பீங்களாங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டுடியோ 11 ஸ்பாவில் வந்து கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயருக்கும் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. வேணாம் கைஸ், அப்புறம் பேய் மாதிரி சுற்றணும் இதே மாதிரி. ஸோ யாருக்காவது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜோமா. டாடா, பாய் பாய். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் ஆன் த வீடியோ. டாடா, பாய்.